ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்திங்கன்னா ரேவதியோட கடைசி ஆசத்தை அதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். நீங்கள் எடுக்க போகிற முடிவுலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் இலக்கியா, ஏன்னா கௌதம் எனக்கு சொந்தமானோம். அதனால் கண்டிப்பாக ரேவதிக்கு கௌதம் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அத்தை இப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம், இலக்கியா, கார்த்திக் பார்த்திங்கன்னா 3 பேரும் போயிட்டு ஒரு அநாத பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பில்டிங்கை பார்த்தாங்க. பார்த்திங்களா, அந்த பில்டிங் நம்ம இலக்கியா போய் பார்த்துட்டு அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா செக்கெல்லாம் எழுதி வீட்டில் இருக்கிற நம்முடைய இலக்கியா ஜானகியில் இலக்கியாவோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்ற போகிற ஜானகி, அதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்காக நான் செக் எழுதி இன்றைக்கி போயிட்டு கொடுக்க போகிறேன், இலக்கியாவை கூப்பிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கௌதம், நீ இந்த மாதிரி உன்னுடைய ஒய்ஃப் சப்போர்ட்டிவாக போயிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரேவதி அம்மா வேறு அங்கே ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாத வந்திருக்காங்க. பிளட் கேன்சரால் இப்போயோ அப்பயோன்னு இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே துணை இல்லை. அதனால் அவங்கள இந்த அநாத பெண்கள் இல்லத்தை ஆரம்பித்து தான் அவங்கள கூப்பிட்டு நானே பத்திரமா பார்த்துக்க போகிறேன். அவங்களுடைய மகன் கூட இல்லை. அதனால் அந்த இடத்த நான் பூர்த்தி பண்ணுற விதமாக அவங்களுக்கு மகனுக்கு மகனாகவும் இருந்து அவங்களுடைய கடைசி காலம் வரையும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்முடைய ஜானகி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்முடைய இலக்கிய பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, சொந்த அம்மாவாக இருந்தாலும் இப்படி பார்க்க மாட்டாங்க இப்போல்லாம். ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா அவங்க தான் தெரியலனாலும் வேறு ஒருத்தருன்னு நினச்சி நீங்கள் இவ்வளோ பண்ணுறது பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய ஜானகி நம்முடைய இலக்கிய மேலே செம்ம கடுப்பாக போகிறாங்க. நீ தான் அந்த ரேவதியை என் மகனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில், அதனால தான் அவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். போகிற போக்கை பார்த்தா அவன் என்னை விட்டு போயிடுவான் போல இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி கூடிய சீக்கிரத்தை நம்முடைய இலக்கிய மேலே பார்த்திங்கன்னா எரிஞ்சு விழ போகிறாங்க. ஒரு பூகம் வெடிக்க போகுதுங்க. வேறு ஒரு எபிசோடில் இதாங்க நடக்க போகுது. நம்ம இலக்கிய நம்முடைய கௌதமுக்கு எல்லா உண்மையும் தர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவுக்கு பிரச்சனை இருக்குது, ஜானிக்கு பிரச்சனை இருக்குது. என்னை வளர்த்தம்மா என்னுடைய பெத்தம்மா தெரிஞ்சு ஏன் சொல்லாத இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன். நீ என் கட்டினவ தான், ஏன் என்கிட்ட இந்த மாதிரி உண்மையை சொல்லாத இருந்த மாதிரி நம்மளுடைய கௌதம் கேட்க போகிற வர எது நடப்பு. இந்த லைக் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி